அன்பு பிள்ளை இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாளும் அந்த வீடியோ மூலிமா உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி, மிகுந்த சந்தோஷம். நன்றாக இருக்கிறீர்களா? நன்றாக இருப்பீர்கள் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளில் ஒரு வேத வசனத்தை காண்பிக்கிறேன். யாத்திரையாகமம் 34:24. நான் புறஜாதிகளை உங்கள் முன்னின்று துரத்திவிட்டு உங்களை எல்லைகளை விசாலமாக்குவேன். பார்த்துங்க, உங்களுக்கு முன்பாக சத்துருக்கள், போராட்டங்கள் இருக்கலாம், வேலை ஸ்தலமாக இருக்கலாம், குடும்பத்தில் இருக்குமா, எத்தனையோ விரோதம், எல்லாருக்கும் விரோதம்லாம் இருக்காது, விரோதிகள் இருப்பாங்க. அந்த விரோதிகளை முன்னின்று கர்த்தர் துரத்தி விட போகிறாராம். புறஜாதிகளை உனக்கு முன்னின்று துரத்தி விடுவேன், உன் எல்லைகளை விசாலமாக்குவேன். நெருக்கமாக இருக்கிற ஜனங்கள் இது செய்ய முடியல, இவங்க இருந்தால் எனக்கு கொஞ்சம் பெருசாக ஃப்ரீயாக இருக்கும், இவங்க இல்லாத இருந்தால் எனக்கு ஃப்ரீயாக இருக்கும், இவங்க வந்து எனக்கு சொன்ன தொந்தரவு பண்ணினே இருக்கிறாங்களே, இது எப்போது நிறைவேறும்னு நினைக்கிறீங்க? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், அவர் துரத்தி விட்டுருவாராம். புறஜாதிகளை துரத்தி விடுவேன், உன் எல்லைகளை விசாலமாக்குவேன். விருத்தியே இல்லை என் வியாபாரத்தில், என் வேலை ஸ்தலத்தில் விருத்தி இல்லை, என் குடும்பத்தில் விருத்தி இல்லை, விசாலமே இல்லை நினைக்கிறியா? இயேசுவை நோக்கி கூப்பிடு. இயேசுவே, இப்படி காரியத்தில் உன்னால் தான் இந்த நேரத்தில் பண்ண முடியும். நான் எத்தனையோ முறை என்னை முயற்சி பண்ணி பார்த்தேன், என்னால் முடியும். என் சுயமோ என் பலமோ என்னால் பண்ண முடியல. நீங்கள் வாங்கப்பான்னு கூப்பிடுங்க. நிச்சயமாக உங்கள் எல்லைகளை விசாலப்படுத்தும். அவர் முன்னின்று புறஜாதிகளை துரத்தி விடுவார், எல்லைகளை விசாலமாக்கிடுவாருங்க. பெருக்கமே இல்லையா? வாழ்க்கையில் பெருக்கல, வருமானம் பெருக்கம் இல்லை, இருக்கிறியா? பயப்படாத, இயேசு நோக்கி கூப்பிடு. நிச்சயமாக வாழ்க்கை பிரகாசம் அடையும், விசாலமாக்கிடுவார். அப்போது தேவனுக்கு நன்றி செலுத்து. நீ நோக்கி கூப்பிட்டா மட்டும் போதாது, பணமோ படையோ தேவையில்லை. ஒரே ஒரு வார்த்தை, எசப்பா என்று நோக்கி கூப்பிட்டீங்கன்னா உன் எல்லை விசாலப்படுவார். உனக்கு முன் இருக்கிற புறஜாதிகளை துரத்தி விட்டுட்டு உன்னை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறாருங்க. இந்த வார்த்தை மூலிமா நீங்கள் அவரை கூப்பிடுங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அன்போடு வாழ. தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தா, நான் போகிற வீடியோ எல்லாம் பார்க்கணுன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போகிற வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாகவும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த அது ஏதுவாக இருக்கும். ஆமேன்.